on-screen marking system, a major digital step that makes evaluation more accurate, transparent, and reduces manual errors, ensuring greater accuracy, transparency, and efficiency. A major step towards modernization, transparency, and accuracy. Transparent and eco-friendly evaluation process, proving the transparency, the accuracy, and basically standardization of the evaluation process. வணக்கம். கம்பீரமாக நடந்து வரக்கூடிய இந்த 17 வயது மாணவரை ஒரு முறை பாருங்கள். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரியாத விஷயம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாத விஷயம், இந்த நாட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள், இந்த நாட்டு போலீஸ், இந்த நாட்டு நீதிமன்றங்கள் அவர்கள் செய்யாத வேலையை, முக்கியமாக இந்த நாட்டு கோதி மீடியா செய்யாத வேலையை இந்த 17 வயது மாணவர் செய்துள்ளார். சிபிஎஸ்இ பரீட்சையில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை, ஊழலை வெளிப்படையாக எடுத்துக்காட்டிய இந்த மாணவர் எந்த அளவில் இந்த மாணவர் இந்த நாட்டுக்கு கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கு உண்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று நீங்க பாருங்கள். Compares the tender documents of CBSE and I have uploaded and I have published it, and I have just compared both of them and I found some discrepancies, and yes. எஜுகேஷன் செக்ரட்டரி அவருக்கும் இந்த விஷயங்கள் தெரியவில்லையா என்கிற இந்த கேள்வி. இதுதான் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டமா, இந்த நாட்டுடைய கண்டிஷன் இதுதானா என்கிற அந்த கேள்வியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதையும் தாண்டி இந்த நாட்டு அரசாங்கத்துடைய முகத்தரையை கிழித்தடித்த இந்த மாணவர் கம்பேர் டு டெண்டர் டாக்குமெண்ட் ஆஃப் சிபிஎஸ்இ ஐ ஹவ் அப்லோடட், ஐ ஹவ் பப்ளிஷ்ட் இட். நான் என்னுடைய ஆய்வை, நான் கண்டுபிடித்த விஷயங்களை நான் அப்லோட் செய்திருக்கிறேன், பப்ளிஷ் செய்திருக்கிறேன் என்று இந்த மாணவர் எடுத்து வைத்த அந்த வார்த்தை. அரசாங்கம் என்ன பதில் கொடுக்க போறது என்று தெரியாமல் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வழியாக வெளிவரக்கூடிய இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கான கோரிக்கை. நரேந்திர மோடி மன் கி பாத் என்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து மாம்பழம், எத்தனை வகையான மாம்பழம், மாம்பழ ஜூஸ் எப்படி போடுவது, இதை பற்றி பேசக்கூடிய ஒரு பிரதமர் சோஷியல் மீடியாவில் தன்னுடைய இமேஜை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் எடுத்தார்கள். என்ன முயற்சி? பல்வேறு பிரின்சிபல்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து இதே மாதிரி நீங்க பேசணும், நரேந்திர மோடியோட இமேஜ் டேமேஜ் ஆகுது இல்லையா, அவரை காப்பாற்றணும். ஒரு 7-8 வீடியோஸ், இன்னும் கூடவே ஜுபேர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கிறார். இதற்கான ஒரு சுருக்க வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், பாருங்கள் அந்த வீடியோ. on-screen marking system, a major digital step that makes evaluation more accurate, transparent, and reduces manual errors, Ensuring greater accuracy, transparency, and efficiency. With the introduction of on-screen marking, a major step towards modernization, transparency, and accuracy. the on-screen marking, the OSM system, paving the way for a more standardized, transparent, and eco-friendly evaluation process. CBSE introduced on-screen marking system. This initiative is a step towards improving the transparency, the accuracy, and basically standardization of the evaluation process. It is an easy and accurate tool used by CBSE, paving the way for a more standardized, transparent, and eco-friendly evaluation process aligned with the National Education Policy. சரி, இந்த அளவில் அரசாங்கம் சிக்கி தவிக்கும் போது இந்த 17 வயது மாணவர் அவர் எடுத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே வைரலானதுக்கு பின்பு சிபிஎஸ்இ சேர்மன் மற்றும் செக்ரட்டரியை இந்த நாட்டு அரசாங்கம் ரெசிக்னேஷன் கொடுக்க வைத்திருக்கிறது. அதாவது இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் செய்த தவறுகள், அவர் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்க வேண்டுமோ, அவரை கைது செய்திருக்க வேண்டுமோ, அவருக்கு பதிலாக 2 ஆபீசர்களை ரெசிக்னேஷனை கொடுக்க வைத்து இவர்கள் தப்பிக்க பார்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கோதி மீடியா இதையும் மோடிஜியோட மிகப்பெரிய ஆக்ஷன் என்கிற விஷயத்தை எடுத்து காட்டுகிறது. நீங்களே கேளுங்க.
Big action by Modi government with regard to the CBSE related issues. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் உங்களுடைய கேள்விகளை தைரியமாக எடுத்து வைக்கிறோம். அரசாங்கத்துடைய தவறுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சில விஷயங்களை செய்தாலே போதும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் இவருடைய ரெசிக்னேஷனுக்காக போராட்டங்களை எடுத்து வைக்கும் போது, மாணவர்கள் ஆங்காங்கே எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனுக்கான இந்த போராட்டங்களை நடத்தி வரும் போது, எதற்காக அவருடைய ரெசிக்னேஷனை கேட்காமல் நரேந்திர மோடி அவர்கள் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார். ராகுல் காந்தி உட்பட ஒரு ட்வீட் வழியாக அவர் என்ன கூறினார் அதை நீங்க கேளுங்கள். CBSE அத்தியக்ஷ் கா டிரான்ஸ்பர், CBSE सचिव का ट्रांसफर, अदावद सेक्रेटरी அல்ல உயர் அதிகாரிகளுடைய ट्रांसफर, एक सदस्य जांच समिति गठित और असल जिम्मेदार धर्मेंद्र प्रधान सुरक्षित. ஒரு கமிட்டி அமைக்க வைத்து விட்டார்கள், 2 பேரை நீக்கிட்டார்கள். ஆனால் உண்மையான குற்றவாளி தர்மேந்திர பிரதானை காப்பாற்றக்கூடிய வேலையை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். அதிகாரியோं को हटा दिया, मंत्री को बचा लिया. அதிகாரிகளை சிக்க வைத்து அமைச்சரை காப்பாற்றி விட்டீர்கள். இந்த விதமான கவரப் வேலையை நீங்க பார்க்க தடுத்து நிறுத்துங்கள். हमारी मांग आज भी वही है, शिक्षा मंत्री बर्खास्त हो. எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கும் அதேதான், எஜுகேஷன் மினிஸ்டரை நீங்க நீக்குங்கள். இந்த தருணத்தில் சோனம் வாங்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவருகிறது. சோனம் வாங்சு என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், ஒரு எஜுகேஷனிஸ்ட். அவரையும் நேஷனல் செக்யூரிட்டி NSA என்கிற ஒரு தவறான வழக்கை போட்டு 6 மாதங்கள் வரை சிக்க வைத்து சிறையில் அடைத்து வைத்த அரசாங்கம், அவரும் நேற்று வெளிவந்து டிசம்பர் 6ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் நான் ஒன்று கூடி இந்த விஷயத்தில் தர்மேந்திர பிரதான் அவருடைய ரெசிக்னேஷனுக்காக நான் போராட போகிறேன், நான் நேரடியாக டெல்லி வரப்போகிறேன் என்று அவரும் கூறியிருக்கிறார். நீங்களே கேளுங்க. 6 जून को मैं भी आप लोगों से जुड़ूंगा ये आग्रह करने के लिए दिल्ली में. तो मैं तो आ रहा हूं दिल्ली आप लोगों से जुड़ने के लिए. வீடியோ மெசேஜ் வழியாக இவருடைய வீடியோ வெளிவந்த உடனேயே லத்தாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்க இருக்கக்கூடிய போலீஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அனைவருக்குமே ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது. அமித்ஷா, நரேந்திர மோடியுடைய அந்த பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள். சோனம் வாங்சு அடுத்து என்ன செய்ய போகிறார், சோனம் வாங்சு அவருடன் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்கிற அந்த மெசேஜை எடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் சோனம் வாங்சு டெல்லி வரை வர முடியுமா? இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அனைவருமே இன்னைக்கு சோனம் வாங்சுக்கு பின்னாடி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே வந்தவுடன் கைது எப்படி செய்யலாம், கைது செய்வதற்கான அனைத்து வேலையும் இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு நபர், தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர், எந்த நபர் வழியாக இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் இந்த அளவில் வீணாகி வருகிறதோ, எந்த அளவில் இந்த ஒற்றை நபருடைய பாலிசி, தவறான பாலிசிகள் வழியாக ஏராளமான மாணவர்கள் தற்கொலை செய்து வருகிறார்களோ, வெறும் 17 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்தலை எழுதினார்கள் CBSE. 11.5 லட்சம் மாணவர்கள் தன்னுடைய காகிதங்கள், தன்னுடைய ஆன்சர் ஷீட் தவறாக இருக்கிறது என்கிற அந்த ரீசெக்கிங் ப்ராசஸ், டெண்டர் எப்படி விட்டீர்கள், அனைத்து குற்றமும் இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் மீது இருக்கிறது. ஆனால் தர்மேந்திர பிரதான் no resignation, no accountability. So தர்மேந்திர பிரதான் அப்படி எதற்காக காப்பாற்றப்படுகிறார்? தர்மேந்திர பிரதான் நீட் பேப்பர் லீக்,
எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. சிபிஎஸ்இ இன்வெஸ்டிகேஷன், எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஏராளமான இர்ரெகுலாரிட்டிஸ், எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. கடந்த 7 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. எஸ்எஸ்சி, ஜிடி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் உடைய அந்த வேலைவாய்ப்பிற்கான எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், ரயில்வேஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இந்த நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை விடுங்க, எஜுகேஷன் மினிஸ்டருடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா, அவருடைய மினிஸ்ட்ரி அதற்கான அந்த கட்டடத்தில் கூட எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. 2 நாட்களுக்கு முன்பு அங்க தீப்பற்றி எரிந்தது. நரேந்திர மோடி அவர்கள் இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை ஆர்மி கையில் ஒப்படைத்து விட்டாலே போதும் என்று நான் பார்க்கிறேன். முதல் முறையாக நரேந்திர மோடி ரெசிக்னேஷனை மறுத்ததல்ல, இதற்கு முன்னாடி ரெசிக்னேஷனை வாங்கியிருக்கிறார். அனுராக் தாக்கூரிடம் ரெசிக்னேஷன் வாங்கப்பட்டது, பிரகாஷ் ஜாவ்டேகர் அவர்கள் ரெசிக்னேஷன் வாங்கப்பட்டது, ரவிசங்கர், அப்பாஸ், முக்தார் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் ஹுசேன், ராஜீவ் பிரதாப் ரூடி, இது போன்ற எம்ஜே அக்பர் இரவோடு இரவாக அவர் கையில் இருந்த அந்த ரெசிக்னேஷனை வாங்கினார். தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அவரிடம் அந்த ரெசிக்னேஷனை வாங்கினார்கள். ஆனால் இந்த நபர் மீது எதற்காக இந்த ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை? இந்த கேள்வி நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் அவரை கைது செய்திருக்க வேண்டுமோ, அவர் மீது வழக்குகளை போட்டிருக்க வேண்டுமோ. அவரை காப்பாற்றுவதற்கான காரணம் இந்த நாட்டு அரசியல்வாதிகள், முக்கியமாக பிஜேபி, யாரெல்லாம் தேர்தலில் வெற்றி தேடி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேர்தலில் அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்கிறார்களோ, அவர்களை இவர்கள் காப்பாற்றுவார்கள். தர்மேந்திர பிரதானை நீங்க பார்த்தீர்கள்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வெறும் பேருக்கு மட்டும்தான். ஒரு வாரத்தில் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டிற்கு ஒரே ஒரு நாள் போனால் கூட ஒரு பெரிய விஷயமா, அதுவும் ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் போவார். எந்த ஸ்டேட்டில், எந்த மாநிலத்தில் தேர்தல் வர இருக்கிறது, தேர்தலை எப்படி நடத்தலாம், அதாவது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் தன்னுடைய அரசியல் கட்சிக்காக மட்டுமே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு மாணவர்களுக்கும் வேலை பார்க்கவில்லை, இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திற்கும் இந்த நபர் வேலை பார்க்கவில்லை. இந்த நபரை இவர்கள் காப்பாற்றுவதற்கான வேலையை பார்க்கிறார்கள். சரி, இந்த நபர் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா? இந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள். ராகுல் காந்தி, அபிஜித் தீப்கே, சோனம் பாக்சு, இது போன்ற அனைத்து நபர்களுமே எஸ், he should be arrested என்று கூறியிருக்கிறார். இந்த நபருடைய தவறு, இந்த நாட்டில் ஒரு பரீட்சை கூட சரியாக நடத்த முடியவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்து வருகிறார். பல்வேறு மாணவர்கள் சேம் சென்டர், அதாவது 90% மாணவர்கள் தனக்கு கிடைத்த அந்த மார்க்ஸ் சரி கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். டீச்சர்ஸ் சே more than 75 cannot be given. 95% marks are coming. டீச்சர்ஸ்கள் கூறக்கூடிய விஷயம் 75% மேல இந்த மாணவருக்கு வரக்கூடாது, வரவே வாய்ப்பில்லை. ஆனால் 95% அந்த மாணவருக்கு மார்க் கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த விஷயத்தை பல்வேறு மாணவர்கள் தற்கொலை செய்தது அது வேற விஷயம். சரி, நரேந்திர மோடிஜி எதற்காக தர்மேந்திர பிரதானை ப்ரொடெக்ட் செய்கிறார்? அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? அந்த ரிலேஷன்ஷிப் எலெக்ஷன் மிஷினரி, எலெக்ஷன் மஷீனாக ஒரு சில நபர்களை, அதாவது யார் அந்த வெற்றியை எடுத்து காட்டுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காக எதை வேணாலும் செய்வார்கள். இவரும் எக்கனாமிஸ்ட் மன்மோகன் சிங் போன்று ஏதோ வந்துவிடுவாரோ என்கிற இந்த விஷயம். யூபி, உத்தரப்பிரதேசத்துல இவரை தேர்தல் இன்சார்ஜ் ஆக போட்டார்கள், பீகார்ல தேர்தல் இன்சார்ஜ் ஆக போட்டார்கள். Did we choose an election machine or education minister? இந்த கேள்வியை எதற்காக நாம் கேட்பதல்ல. இது மட்டுமல்ல, தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, சாஸ்திரி பவனிற்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போறார், வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும் போறாராம். அப்ப எப்படி அவருக்கு தெரியும் நீட்ல என்ன பிரச்சனை, சிபிஎஸ்சியில என்ன பிரச்சனை, சியூஇடில என்ன பிரச்சனை என்று? இப்ப புரிகிறதா எதற்காக இந்த நபர்? ஒட்டுமொத்த மாணவ அமைப்புகள் இந்த நபருடைய கைதிற்காக போராடி வருகிறார்கள். இது மட்டுமல்ல,
17 இருந்து 19 வயது அந்த மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய கரியரின் அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் இன்னைக்கு ரோட்டில் போராடுவதற்கான காரணம் இந்த சிஸ்டம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய 6ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் நடக்க இருக்கிறது. ஏராளமான ஆக்டிவிஸ்ட்கள் எல்லாருமே இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். உங்களால் டெல்லிக்கு போக முடியாது, ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த செய்திகள் அதை நீங்க பகிர தொடங்குங்க. எக்ஸ் பக்கம், இன்ஸ்டாகிராம் வழியாக ஏராளமான விஷயங்கள் வரப்போகிறது. இதை செய்தாலே போதும். இந்த நாட்டு மாணவர்களுடன் நாம் அனைவருமே ஒன்று கூடி நிற்க முடியும். இந்த நாட்டு எதிர்காலத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். #resign the education minister, #resign தர்மேந்திர பிரதான் என்கிற இந்த ஹேஷ்டாக்ஸ்களை எழுதி இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.